ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெப்பாசிட்டி எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். எந்த ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் தான் வைக்கணும். ஃப்ளெக்ஸ் வச்சா தான் டக்குன்னு ஹீட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அதனால் வந்து லைட்டாக ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம். அது மேலே வந்து ப்ளோயரில் டெம்பரேச்சர் வந்து 360, ஏர் வந்து 45 வச்சிங்க. இதுவே போதும் இந்த கெப்பாசிட்டி எடுக்கிறதுக்கு. அப்படி உங்களுக்கு 360 வரலன்னா 380 வச்சுக்கலாம். 360 வந்துடும். அப்படி வரலன்னா 380 வச்சுக்கலாம். போதும், மேலே இப்படி வச்சாலே போதும். லைட்டாக செக் பண்ணிங்கன்னா போதும். அது உங்களுக்கு தெரியும் ஹீட்டாக வருது. டியூசரில் லைட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஹீட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. நான் இன்னும் ஹீட் ஆகலை. லைட்டாக இது பண்ணி பார்க்குறேன். லைட்டாக தான் வைக்கணும், ரொம்ப வச்சு அழுத்திடக்கூடாது. லைட்டாக வச்சு போகணும். ரொம்ப வச்சு அழுத்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் போர்டு. லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே எடுக்கணும். இது மாதிரி தான் எடுக்கணும், டேமேஜ் ஆகாமல் எடுத்துகிட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சால்ட்ரிங் பேஸ்ட் இருக்குது. இதனால இப்போ ஃப்ளெக்ஸ் லைட்டாக வச்சுக்கலாம். அதிகமாக வைக்க தேவையில்ல, லைட்டாக வச்சா மட்டும் போதும். ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு சால்ட்ரிங்னால லைட்டாக ரெண்டு பேடிங் கரெக்டாக வர வச்ச வேண்டியதான். கரெக்டாக ஈவனாக வர வைக்கணும். ஈவனாக வர வச்சுட்டு கெப்பாசிட்டர் தூக்கி வைக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இதுதான். இப்போ ஓகே தான், ஈவனாக வந்துருச்சா? ரெண்டு பேடும் ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ கெப்பாசிட்டர் தூக்கி இது மேலே வச்சுட்டு ஹீட் அடிக்க வேண்டியதான். இப்போ லைட்டாக ஃப்ளக்ஸும் வச்சுக்கலாம். ஃப்ளக்ஸு கம்மியாக தான் இருக்குது. ஃப்ளக்ஸ் வச்சோன்னா டக்குன்னு ஹீட் ஆகி டக்குன்னு ஊட்டிக்கும். ஃப்ளக்ஸ் இப்போ லைட்டாக மட்டும் வச்சுக்கலாம். வைக்கிற மாதிரி லைட்டாக ஒரு டியூசரில் ஒரு 2 எடுத்து லைட்டாக வச்சுக்கிங்க. இப்போ கெப்பாசிட்டர் எடுத்து அது இது மேலே வச்சு ஹீட் அடிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ ப்ளோயரால் ஹீட் அடிக்க வேண்டியதான். அதே டெம்பரேச்சர் தான் நம்ம எதில் எடுத்தோமோ 360 தான் வச்சுருவோம். 360 45 தான் ஏர். அதிலே வச்சு ஏர் அடிக்க ப்ளோயரில் ஹீட் அடிக்க வேண்டியதான். எதுவும் இன்க்ரீஸ்லாம் பண்ண தேவையில்ல, அதிலே வச்சு காமிக்க வேண்டியதான். லைட்டாக அது மாதிரி லைட்டாக செக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட் ஆகி விட்டுறது. லைட்டாக கோனலாக செக் பண்ணி வரும். இது மாதிரி தான் காயில் எடுக்கணுனாலும் ரெசிஸ்ட் எடுக்கணுனாலும் இது மாதிரி தான், இதே மெத்தட் தான். போலில் எந்த காம்பனண்ட் எடுக்கணுனாலும் இதே மெத்தட் தான். ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு இப்போ பண்ண மாதிரி தான் எல்லாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். டியூசரால் லைட்டாக தள்ளி போகணும். கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா இல்லை லூஸ் கனெக்ஷனில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக தான் இருக்குது, எந்த ஒரு லூஸ் கனெக்ஷனும் இல்லை. லாஸ்ட்டாக போர்டை ஐப்பி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஐசிலாம் எடுத்து எப்படி ரீபால் பண்ணுறது எல்லா வீடியோவும் போடலான்னு இருக்கேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.